நாங்கள் வந்து என் பின்னாடி நிற்கிறவங்களோட கூட சேர்ந்து ஒரு 60-70 பேர் 1976 டிவிஎஸ் உயர்நிலை பள்ளியில் 1976 SSLC படித்த மாணவர்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு 65-66 வயசில் இருக்கிற மாணவர்களும் இங்கே எங்களோட கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காக கூடியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து எங்களோட பழைய ஆசிரியர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 85, 88, 90 வயது உள்ளான ஆசிரியர்கள்லாம் இங்கே நம்மளுக்காக வந்திருக்காங்க எங்களுக்கு ஆசை கூறுறதுக்கு. அவங்களையும் நாங்கள் வந்து கௌரவித்து அவங்களுக்கும் ஒரு பாராட்டு பத்திரங்களை வழங்கி அவங்களோட ஆசைகளையும் நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மீன்வெயில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹோல் டே ப்ரோக்ராமு. காலையில் வந்து ஸ்கூலில் போய் எங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லாம் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பிறகு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பழைய மெமரி நம்ம கிரவுண்டில் சுற்றுனது, எந்த டீச்சர் நம்மளை என்ன அடித்தாங்க, ஏன்னா இப்போல்லாம் டீச்சர்லாம் யாரையும் அடிக்க முடியாது, அந்த காலத்தில் எல்லாமே உண்டு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு எங்களோட நினைவலைகளை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்கூல்லேயே எங்களுக்கு பஸ்ஸு, நம்மலாம் அந்த காலத்தில் ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒன்று பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தையும் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி இந்த விழா நடக்கும் ஜிஆர்டி ரீஜன்சி மதுரைக்கு வந்து இப்பொழுது வந்து அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஆசிரியர்கள்லாம் கௌரவிச்சுக்கிட்டு இருக்கோம். மதுரையில் 1976 SSLC படித்த பள்ளி மாணவர்களின் 50ஆம் ஆண்டு பொன்விழா மறுகூடல் நிகழ்வு இனிதே நடைபெற்றது. மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில் 1976ஆம் ஆண்டு படித்த பள்ளி இறுதி வகுப்பு SSLC மாணவர்கள் 50 ஆண்டுகள் கடந்து தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் விழா மதுரை பழங்கானத்தம் தனியார் நட்சத்திர விடுதி சங்கமம் அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. அமெரிக்கா, கனடா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்த மாணவர்கள் ஒன்று கூடி 50 ஆண்டுகளுக்கு முன் தாங்கள் படித்த பள்ளி அறைகளில் அமர்ந்து 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து நட்சத்திர விடுதியில் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி வித்யாவதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1976ஆம் ஆண்டு தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த சுவாமி சுப்பிரமணியன், மகாதேவன், ராமநாதன், ஓவிய ஆசிரியர் அருணாச்சலம், உடற்பயிற்சி ஆசிரியர் சவேரியார் ஆகிய 5 ஆசிரியர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவர்களின் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கரோக்கே பாடல்கள் பாடும் நிகழ்வுகளும் நடைபெற்றது. விழாவை குமார், முரளிதர வெங்கடேஷ், கார்த்திகேயன், திருமதி கீதா உள்ளிட்ட மாணவர்கள் முன்னின்று நடத்தினர். இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்கள் பள்ளி படிப்பு கட்டணத்திற்காக முன்னாள் மாணவர்கள் சார்பில் 3 லட்சம் ரூபாயும் அளித்து மகிழ்ந்தனர். ஆடல் பாடல் கொண்டாட்டங்களுடன் இரவு உணவுடன் விழா இனிதே நிறைவடைந்தது. 50ஆம் ஆண்டு பொன்விழா மறுகூடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். So இந்த மொமெண்ட்ல I feel very proud because என்னை கூப்பிடும் போதெல்லாம் நீங்க சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. I have come here only as a representation of the TVS school. School HM னு போறப்ப ஒரு HM's மீட்டிங்ல கூட there will be some recognition. So definitely we are proud of our institution. But today we are all proud of you. We mean now I am talking from the management side. So definitely you all have brought laurels to the institute in so many ways. When she was talking about the headmaster who was leading the institution, discharged my duties. Inniki prayer song paadnappa we are singing the same prayer song, but I don't see this melody there. So I was thinking that I should record because that is because of the nature of children we are having. I just want to tell you about how the institution is functioning now. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுந்தரம் கேம்பஸ்ல இங்க இருந்த அந்த ஹை ஸ்கூல் அந்த இடத்துக்கு போயிருக்கு. So it's called TVS Higher Secondary School now because we have classes 11 and 2. Apart from that we have TVS Primary School there, which is also an aided school where we have around 1100 children. Nowhere you can see 1100 children in a primary school.